வணக்கம். ஈழத்து கவி முரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். உங்களோட குடும்ப குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கணும். இன்றைய தலைப்பு என்னன்னு சொன்னால், ஒரு சில ஜோசியர்களுக்கு மாத்திரம் இது பொதுவாக அதை நம்பி போய் இறங்குற ஆக்களுக்கு. சரியா? ஜோசியம்ன்றது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது எல்லாத்துக்கும் பயன்படும். அதில் 100% நடக்குமா நடக்காதா, அது எந்தளவு சாத்தியம் என்பது யாருக்குமே தெரியாது. 100% அப்படியே நடந்துட்டா கடவுள் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. 100க்கு ஒரு 50%, ஒரு 80% சரி வரும் சிலாக்களுக்கு. அதுக்கும் இதை ஏன் சொல்கிறேன்னா, நல்லா அதை கணிக்கிற ஜோசியர்களுக்கு மாத்திரம்தான் இது சரி செல்லுபடியாகும். அது 100க்கு 100% இல்லை, 100க்கு 50% சொல்லலாம். ஆனால் அது நல்ல விதமாக நடக்கிறது, நல்ல விதமாக நடக்காதான் கணிக்கிறத பொறுத்து இருக்கு. அந்த டாப்பிக்குள்ளே நம்ம வருவோம். நம்ம தொழில் விஷயம் அதை விடுவோம். முக்கியமாக ஒன்றரை படிச்சுட்டு ஜோசியம் உண்டு, பெரிய பொன்னாடை பண்ணாடையெல்லாம் போடுது, மழுத்தில் மாலையை போடுது, ஒரு போர்டை போடு குந்தி திரிக்கிங்க. அவங்களுக்கு இந்த பதிவு. ஒரு ஜோசியை சொல்லியிருந்தாராம், ஒரு பிள்ளைக்கு தனக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும், சின்ன வயசில் நடக்கும், இதுக்குள்ளே நடக்கும், இப்படி நடக்கும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லாமல் இப்போ வயசு போய்கொண்டிருக்கு. இதை ஏன் சொல்கிறேன், நான் பேர் குறிப்பிடலை, பொதுவாக சொல்கிறேன். இப்படி ஒரு அநியாயம் நடக்குது. சில இடங்களில் பொருத்தம் பார்க்கக்குள்ள மனப்பொருத்தம் 10 பொருத்தம் இருந்தாலும் அதை ஒரு தட்டி கழிக்கிறதா சில பேர் இருக்கிறீங்க. ஒரு சிலர். அப்போ நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களான்றதை முதல் பாருங்கள். சரியா? மற்றது, காதல் திருமணம் செஞ்சவங்க தயவு செய்து நீங்கள் திருமணத்தை காதலை பண்ணிட்டு போய் பொருத்தம் பார்க்காதீங்க. அங்கே பொருத்தம் சரியில்லைன்னா பிரிவீங்களா? சரியா? மனப்பொருத்தம்தான் முதல். அதுக்கு ஒரு உதாரணம், முருகப்பெருமான் இருக்கிறத அவர் வள்ளியே காதலிச்சு தங்களியாரம் கட்டினவர். சரியா? அவருக்கு எதுக்கும் பிரச்சனை வரல. காதல் திருமணம் மனப்பொருத்தம் தான். இதுக்கு போய் கட்டம் பார்க்க தேவையில்லை. இப்போ என்ன பொறுத்தளவோ, ஜோசியம்ன்ற போர்வையில் சிலதுகள் என்ன செய்யும் தெரியுமா? அந்த பதவிக்கும் பாட்டுக்கும் ஒரு ஊதியத்துக்கும் ஒரு போர்டை போட்டு குந்தி திரிக்கிங்க. அதை தவறுதலாக பயன்படுத்தாதீங்கன்றதுக்கும் மக்கள் கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு இடிங்க. எல்லாம் நம்பிக்கை தான், மூட நம்பிக்கை வேணாம். சரியா? நீங்கள் கேளுங்க. தப்பு இல்லை, பிள்ளை ஒரு நல்ல சவுனத்தில் பிறந்திருக்க, அதெல்லாம் கேளுங்க. ஆனால் அது 100க்கு 100% நடக்குமாண்டா நடக்காது. சரியா? என்னுடைய பாதை இதுதான், ஆன்மீகம்தான். சரியா? நல்லதை சொல்லுவேன், நல்லதை செய்வேன். இது சில ஆட்களுக்கு பிடிக்காது, பலருக்கு பிடிச்சிருக்கு. இதில் உண்மைத்தன்மை இருக்கிற வடிவத்தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இது வியாபார நோக்கம் என்னுடைய சேனல் இது இல்லை. சரியா? வியாபாரம் நோக்கம் இல்லை, பொது தொண்டு. இது எம்பெருமானுக்கு நான் செய்கிற ஒரு பணியாகத்தான் இது செய்கிற, மக்கள் சேவை மகேஸ்வரனுக்கு செய்கிற பூசையாகத்தான் இதை செய்கிற. அன்பு உள்ளங்களே, உங்களை சில பேர் சாத்திரம்ன்ற அடிப்படையில் பிழையான வழிக்கு கொண்டு போகலாம். புதையலிக்கு உயிர் காணிக்க கொடுங்க உண்டு. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு வாழ்க்கை பிரச்சனை வந்தால் மனப்பொருத்தம், நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க, காதலித்தீங்களா, மனப்பொருத்தம் போதும். சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாதீங்க. சரியா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஜோசியர், உண்மையாகவே இது நடந்த உண்மை, நான் போய் சொல்லலை. என்னுடைய நண்பீரை அப்பா, அவர் ஜோசியம் பார்க்குறவர். அவரை சங்க குறைக்கக்கூடாதுன்றதுக்காண்டி நான் அதை சொல்கிறேன். அவர் இருந்தவர். அப்போ அவர் ஒரு நல்ல பெரிய பேர் போன அவர் சொன்னால் உண்மையாகவே 100க்கு 50 அப்படின்னா 80% நடக்கிற உண்மை. அவர் அவ்வளோ பரம்பரையாக பார்த்து கணிச்சு சொல்லுவேன். சரியா? பெத்தில் பார்ப்பேன், அந்த மாதிரியாக பார்ப்பேன். நாங்களும் வரைஞ்சிருக்கோம். 100க்கு 80%, 100க்கு 100% இல்லை. இப்போ அவர் சொல்லியிருந்தாராம், இப்படி உனக்கு காலம் கூடாமல் இருக்கு, சனி என்ன இது கடைசி சனியாக இருக்குது, காலை சனியாக இருக்குது, நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ, உயிராபத்து வரலாம் ரெண்டு. சரியா? அதுக்கு அவர் பதறி போய் என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொன்னால் அவர் அதுக்கான பரிகாரமும் செய்தாராம். சரியா? செய்து முடிஞ்சு அவர் செய்துட்டு நன்றி சொல்ல போகிற நேரம் ஜோசியர் இல்லை, உண்மையாக நடந்த கதை பொய் இல்லை, என்ன விளக்கம்ண்டா அவர்
மக்களுக்கு சேவை செஞ்சிருக்க, அவருக்கு ஒரு வரும்படிக்காவனையும் செஞ்சிருக்க. ஆனால் எல்லாருக்கும் பார்த்தவர் தனக்கு பார்க்க இல்லை. அவர் திடீரென்று மரணம் ஆகிட்டார். சரியா? இப்போ இதை என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு ஒரு தொழில் வரும். அந்த தொழில் நாங்கள் செய்கிறது பிழை இல்லை, ஆனால் சரியாக செய்யணும். சரியா? அதில் ஒரு உண்மையும் நேர்மையும் இருக்கும். நீங்கள் நல்லா படித்து ஜோசியம் சொல்கிறீங்கன்னு சொன்னால் சரி, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லலாம் 100% விதம் இது நடக்குமா கடவுள் செயல் ஒரு கொண்டு இருக்கி. கடவுள் நமக்கு மேலே ஒருவன் இருக்கான். அவனோட விளையாட்டுக்களை நம்ம வரையிலாது. என்னையே எடுத்துக்கொள்ளுங்க. நான் இந்தளவுக்கு நான் மாறுவேனா எப்படி தெரியாது. நான் நல்லா சாப்பிடுவேன். முதல்ல ஆடம்பரம், சரியான ஆடம்பரம். உண்மையாகவே எனக்கு கஷ்டப்பட நட தெரியாது. என்ன சுற்றி வளைச்சி எல்லோரும் சொந்தக்காரங்க முழு பேரும் வெளிநாடு அது இதுண்டு. நான் ஒரு பொம்பளை பிள்ளை. அம்மா எங்களோட அம்மாவுக்கு 8 சகோதரம், அதில் நான் மூத்தவள். அப்போ எனக்கு கீழே ஒரு 20 வயசுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைகள் இல்லை. இப்போ நான் மட்டும் தான் பொம்பளை பிள்ளைகள். அப்போ எனக்கு பின்னால் வந்தப்போதெல்லாம் பொடியிர்கள் 12 படியினர்கள், அதாவது ஒன்றை விட்ட சகோதரங்கள். அப்போ எனக்கு பிறந்த சகோதரங்கள் என்னோட கூட பிறந்தவங்க 2 பேர். அப்போ அதன்படி பார்க்கக்குள்ளே எனக்கு பெண்களோட பழக்கம் குறைவு, ஆண்களோட பழக்கம் கூட. இப்போ அது ஒரு கடவுள்ன்ற சித்தம். எனக்கு ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி கதைக்கணும்னு தெரியும். அப்போ ஆரம்பத்தில் சொன்னாங்க, இவள் அடங்க மாட்டாள், இவள் ஒன்றுக்கு செய்ய மாட்டாள், இவளுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியும். உண்மையாகவே இதுவும் நம்ம சுயமாக இது இல்லை. நம்முடைய தடைகள் முயற்சி இருந்தால் இதையும் சாதிக்கலாம், வீட்டிலேருந்தே சாதிக்கலாம். அதுக்கு முன் உதாரணம் என்னை வச்சு நீங்கள் பார்க்கலாம். உண்மையாகவே 7 வரைக்கும் படித்த நான். எனக்கு எங்களுடைய ஈழத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள், அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதில் 91ஆம் ஆண்டு பிரச்சனையில் பெண்களை வந்து நிறைய இந்தியாவிலிருந்து வந்து இராணுவமும் சரி, சில இராணுவங்கள் இங்கே இருந்த இராணுவங்களும் சரி, அது பிழையான விஷயங்களாக கொண்டு சேர்ந்து நிறைய பெண்கள் வந்து மோசமான நிலையில் இருந்தது. அது வந்து நான் உங்களுக்கு முன்னுதாரணம் தான் இதை சொல்கிறேன். அப்போ அவங்களோட தாய்மார் பிள்ளைகளை பாதுகாக்கணுன்ற பேரில் நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தது. எங்களோட அம்மா வந்து பள்ளிக்கு அனுப்பவே இல்லை. சுத்தமாக நீ படிக்க அடிபருவாள் வீட்டு இருந்து 93ஆம் ஆண்டு ஓயல் எழுதினேன். நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். எனக்கு பாடங்களை சித்தி முதல் தரத்தில் எனக்கு 5 பாடம் தான். 2ஆம் தரத்தில் சித்தி அடைஞ்சினான். எனக்கு 2ம் சேர்த்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. படித்து கொண்டிருக்கக்குள்ள முதல் தடவையிலேயே அப்போ அம்மா வந்து திருப்பி அந்த பிரச்சனைகள் வந்து சுமூகமானாலும் அது அந்த ஒரு கொஞ்சம் பயம் உண்டு இருந்தது. அப்போ விட்டா போகடாமல் நீ தடிப்பட்டோம். சரியா? அப்போ அம்மா அதை பேச்ச மறுக்கையில் அப்போ நாங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் 2002 எனக்கு பதிவு திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய தேடல் வந்து நான் பாடசாலையில் இருக்கும்போதே சித்திரம் வரைவேன். நான் டீச்சர் சித்திரம் எனக்கு வந்து சங்கீதத்தில் உண்மையாகவே ஈடுபாடு. அதை சொல்லித்தர முன் வரல. அங்கே வந்து பிள்ளைகள் வந்து கூட டீச்சருக்கு அதை அத்தனை பிள்ளைகளையும் சமாளித்து சொல்லிக் கொடுக்கலான்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி நான் தள்ளப்பட்டேன். அதை நான் அப்போ கவலைப்பட்டேன். நான் சரி பரவாயில்லன்றோட்டு ஒரு பாடம் எடுக்காமல் இருக்கக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச எனக்கு அதிக நல்ல விருப்பம், என்னோட சரியான பாசமையாகவே என்னுடைய நேர்மை அவைக்கு பிடிக்கும், என்னுடைய ஒவ்வொரு சேவையும் அவைக்கு பிடிக்கும். அவளால் நான் இந்த அளவுக்கு படுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லணும். அப்போ அவள் வந்து பாக்யராஜா பிரின்சிபல். நான் படித்தது 4 வயசுலேயே அம்மா என்னை நர்சரியில் கொண்டு வின்சென்ட் உயர்தர பாடசாலையில் படிப்பிச்சவ. நான் ஓயலோடைய விளையிட்டு வேறு ஸ்கூலில் தான் படித்தேன். நான் ப்ரைவேட்டாக தான் வீட்டில் இருந்தேன் படித்தேன். நான் எனக்கு வந்து இது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நடவடிக்கையில் இப்போ சின்ன சின்ன குட்டி குட்டி ஒரு வரி கவிதை, இப்போ ஹாலிடே அதாவது விடுமுறை விடும்போதும் அதில் அந்த கரும்பலகையில் வந்து படங்கேறி நம்ம ஏதாவது எழுதி வைப்போம். அந்த நோட் வந்து எழுதி வைக்கிறது என்னுடைய சுபாவம். நான் 3 வருஷம் மாணவி இந்த மானிட்டராக இதை இருந்திருக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செய்த உதவிகள் வந்து அவங்களுக்கு விருப்பமாக தக்கதாக செய்திருக்கிறதாடியே. அப்போ அவங்க 3 வருஷம் இன்னும் அப்படியே போட்டிருந்தவங்க. எனக்கு எக்ஸிட் பெட் கூட இருந்தது, வெளியில் போய் வரும் கூட அனுமதி கூட இருந்தது. என்னுடைய நடவடிக்கை அந்தளவுக்கு சேவையாக இருந்தபடியோ அப்படி இருந்தது. அது என்னுடைய சுபாவம், அது என்னுடைய கடவுள் தந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ அது எனக்கு ஒரு கவலை, நான் படிக்கலையேண்டு. இப்போ என்னுடைய சான்றிதழ்களை வச்சுட்டு நான் வந்து ப்ரைவேட்டாக
மருத்துவச்சி, அதாவது மிட்வை வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு 5 வருஷம் வாலண்டியராக எனக்கு கடிதமும் வந்துட்டு பல வேலைக்கு போகணும்னு சொல்லி. அதுக்கடையில் அம்மா திருமணம் செய்து வச்சுட்டாங்க, பதிவு திருமணம். இப்போ கணவர் வந்து மேற்படி பிள்ளைகள் வந்தால் பார்க்க இயலாது, நீங்கள் வேலைக்கு போகாதீங்கப்பா, நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லி. அப்போ கடை ஒன்று போட்டிருந்தேன் நாங்கள் வீட்டில், பெரிய கடை உண்டு. சுனாமி அடிச்சுது, அதோட ஒன்றுமே இல்லாமல் போட்டோ உடுப்போடு வந்து முகாமில் இருந்து 2 வருஷம் கஷ்டப்பட்டு அதில் இருந்து ஒரு பெயிண்ட் வேலைக்கு போய் அதுக்கு பிறகு ஒரு ஆட்டோ எடுத்து ஒரு வெள்ளக்காரண்ட உதவியோடு அதுக்கு பிறகு எங்களுடைய காசும் போட்டு ஒரு ஆட்டோ எடுத்து அதிலேருந்து முன்னுக்கு வந்து இப்போ 2025 இன்றைக்கு 28ஆம் தேதி 10ஆம் மாதம் ஒரு நாங்கள் 2006 இருந்து அந்த ஆட்டோவோட முட்டுக்கம்பு வியாபாரம் செய்த நாங்கள். இப்போ எங்களோட சொந்த தொழில், நாங்கள் யார்கிட்டையும் போகிறல. எங்கள்கிட்டயே கொஞ்சம் கொஞ்சம் சாமான் அடிப்படும், முட்டுக்கம்பு தெரியும் தானே, அதுகள் வந்து இப்போ இரும்புக்கு மாற்றி இப்போ சீட் பலைகள் பிளேட் பண்ணுறதுக்கு, ஒரு வீடுகள் பிளேட் பண்ணுறதுக்கு, அந்த வேலைக்கு செய்கிறதுக்கு எங்களோட சொந்த காலில் நிற்கிறதுக்கு இப்போ தான் நாங்கள் ஒரு சின்ன பயிராக வந்திருக்கோம். எந்த பலகைகள் பழுதாகும், முட்டுக்கம்பு பழுதாகும், அதில் எங்களுக்கு பெரிய லாபம் இல்லை. அந்த தொழிலை செய்யணும். அதோட எங்களோட முதல் தொழில் வந்து விவசாயம். எங்களுடைய முதல் தொழிலுமே எங்களுக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. முதல் தொழில் விவசாயம். அதிலிருந்து எங்களுக்கு வருஷத்தில் ஒரு போகும் தான் பெறும். அது எத்தனை முறைக்கு சாப்பிட காணும். அப்போ நாங்கள் அதை ஆட்டோவும் வச்சுருந்தோம். நாங்கள் கடன் முட்டா போயிட்டுது, வீடு ஃபுல்லாக சேதம். எங்களுக்கு அந்தளவு வரல. 2.5 லட்சம் ரூபா காசு எங்களுக்கு ஒரு காணுமா, காணாது. அப்போ அதை வச்சு நாங்கள் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கக்குள்ள எனக்கு ஒரு நம்பிக்கை, என்னுடைய அறிவை கொண்டு ஏதாவது செய்யணுமெண்டு. என்னோட நண்பிட ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவளோட பேர் காயா. அவள் வந்து சொன்னவா, எங்களோட மட்டக்களப்பில் ஈழத்தில் பெரிய நூல் நிலையத்தில் ஒரு கவிதைக்கான போட்டி ஒன்று வந்திருக்கி, நீ போய் சேர்ந்து ஒரு தரம் வாசித்து காட்டுடியண்டு. அப்போ அங்கே போய் வாசித்து காட்ட அப்போ அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது, நல்லா செய்திருக்கீங்கம்மா. அதுக்கு பிறகு நான் அதுக்கு பிறகு அடுத்த நாளே எனக்கு இந்திய குழுமங்களில் வந்து கவிதைகள் எழுத வேண்டிய விஷயங்கள் வந்துச்சு. கவிதைகள் எழுதி கொடுத்தேன். அதில் நிறைய விருதுகள், சான்றிதழ், உலக சாதனைகள் கிடைச்சிருக்கு. எனக்கு இலங்கையில் கேட்க விருப்பம் இல்லை. இலங்கையில் வந்து இப்போ நம்ம போய்த்து காசை கொடுத்தா தான் அந்த பதவியை வாங்குகிற மாதிரி அந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் இல்லை, அந்த காலகட்டத்தில் இருந்தது. எனக்கு இந்தியாவில் இருந்து எல்லாம் கிடைச்சபடியே நான் இந்த ஈழத்திலேருந்து அதில் இயங்குறதுக்கோ அதை பெருமைப்படுத்துறதுக்கோ இல்லை. என்னுடைய திறமை மற்றவர்களுக்கு தெரிந்தால் போதும். நான் இது பொழுதுபோக்கு மாணவர்கள் செய்யவில்லை. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் போதும். இப்போ வந்து ஆன்மீக பணியில் இருக்கிறேன். ஆனால் பொய் சொல்லி மற்றவங்கள ஏமாற்றணுன்ற நோக்கம் இல்லை. இன்னும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆன்மீகத்தை வளர்த்துட்டு எல்லாருக்கும் நல்லதை சிந்தித்து யாருக்காவது ஒருவனுக்கு பகை அடிப்பேன். நம்ம எல்லாருக்குமே நல்லதாக இருக்க முடியாது. நேர்மையாக இருப்பேன், அகிம்சையாக இருப்பேன், போராட்டம் வேணாம். இதுதான் என்னுடைய குண இயல்பாக இருக்குது இப்போதைக்கு. இதையே நான் சுருக்கம் சொல்கிறேன். என்னுடைய தேடல்கள் வந்து இப்படித்தான் இருக்கும். நீங்கள் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இப்போ கொஞ்சம் பேர் செய்கிற அந்த போலி வேலை, அப்போ ஒரு பொய்யான சாத்திரம் சொல்லி அந்த பிள்ளையோட வாழ்க்கையே பழுதாகி இருக்குது. அதே மாதிரி ஒரு பிள்ளை சந்தோஷமாக நல்லா குடும்பம் நடக்குது, நீங்கள் போய்ட்டு வீடியோவில் சொன்னீங்க நான் சாத்திரம் சொல்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி சொல்கிறேன், என்னட்ட வாங்கண்டு. நீங்கள் சரியாக சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். 4 பேர் சொல்லுவாங்க, அப்படியே நல்லா சொல்கிறோம், வாங்க போய் கேட்போம்ட்டு. நீங்கள் வியாபாரமாக வச்சு கொள்ளுங்க. ஆனால் பொய்யை கொடுத்து அதுகளோட வாழ்க்கையோ இதையோ செய்யாதீங்க. 100க்கு 100% ஜோசியம் வந்து நடக்கிறதில்ல. மக்களுக்கான விழிப்புணர்வு இதுதான். காதல் திருமணமாக இருந்தால் நீங்கள் அதை சாதகம் பார்க்க வேணாம். சாதகம் பார்த்து கல்யாணம் தான் கட்ட போகிறீங்கன்னு சொன்னால் 2 இடத்த 3 இடத்த கேளுங்க. ஆனால் 10 பொருத்தம் இருந்தால் செய்யலாம். சரியா? அப்படியே ஃபுல்லாக பொருந்தணும் இல்லை. அதுக்கு பரிகாரம் இருக்கும். தயவுசெய்து இதில் ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கீங்க. போலிகளை கண்டு ஏமாறாதீங்க. இதைத்தான் நான் சொல்ல வரேன். அவங்களுக்கும் தொழில், உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை, தொழிலை பெற்றுக்கொள்ளலாம், வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய. தயவுசெய்து நீங்கள் ஏமாறாதீங்க மூக்குத்தனமாக. இந்த போலி சாமியார், போலி சாத்திரியார், போலியாய் சிவாச்சாரியார் இவங்கள்ட்ட போய்த்து உங்களை நீங்களே ஏமாத்தாதீங்க. கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் மேலானவர். எல்லாரையும் வச்சுக்கும் கடவுளோட நமக்கு நேரடி தொடர்பு இருக்கு. கடவுள்கிட்ட நம்ம நேரடியாக பேசலாம். நம்ம போய் இன்னொரு ஆள்கிட்ட ஐயர்கிட்ட சொல்லி, ஐயர் அவர்கிட்ட சொல்லி அது சாத்தியம் ஆகும். அர்ச்சனைகள் சொல்கிறீங்க, அது அவர் வேலை அவர் தான் செய்யணும்.
சரியா? ஆனால் நீங்கள் என்ன இதாக இருந்தாலும் உங்களோட கொஞ்சம் சிந்திச்சு செய்யுங்க. கடவுளுக்கு மேலே ஒருவரும் இல்லை. சரியா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு விளங்கும். நமக்கு மற்ற விஷயம் மதங்கள் இருக்கட்டும், சாத்திரம் அதாவது ஜோசியம் பார்க்குறாக்கள் நீங்கள் பிறந்த ஆண்டு சாமர்த்தியப்பட்டதுகள் பார்க்களி பாருங்கள். ஆனால் வாழ்க்கை பிரச்சனை அவர் சொல்கிறாருன்ற பேரில் என்ன சொல்கிறார் நமக்கு 100% சரியாக வருமா? ஐயோ இவர் இப்படி சொல்லித்தாரு நம்ம சாக போகிறோம். இப்போ சொல்லுங்கள், ஒரு தத்தோண்டி இருக்கு, நீ 10ஆம் தேதி 15ஆம் தேதி சாகுவாண்டா தப்பித்த மட்டும் என்ன செய்கிற? முக்கியமாக வாழ்க்கை பிரச்சனையில் நிறைய பேர் தட்டி இந்த வேணாம்னு சம்பந்தத்தை தட்டி கொடுக்குறாங்களாம், கழிச்சு விட்றாங்க. அப்போ சிந்திங்க. போலி ஜோசியத்தை, போலி சுவாச்சரியத்தை, போலியான குருமார்கிட்ட, போலி சாமியார்கிட்ட ஏமாறுறதை நித்தாட்டுங்க. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். அவங்களோட தொழிலை நான் பழுதாக்க இல்லை. நீங்கள் எல்லோரும் ஏமாறக்கூடாது. நிறைய பேர் ஏமாந்துருக்கீங்க. இனிமேல் கொஞ்சம் விழிப்புணர்வோடு